மகாபாரதம் பாகம் 31. ரிஷ்யசிருங்கர். விஷயானுபவங்களைப் பற்றி ஒன்றுமே தெரியாதபடி மக்களை வளர்த்ததால் பிரம்மச்சாரியம் சுலபமாக ஏற்படும் என்பது சிலர் எண்ணம். இது பயனற்றது. இந்த முறையில் காக்கப்பட்ட கோட்டை வெகு எளிதாக எதிரியின் வசமாகும். இதை விளக்குவதற்காக பாரதத்தில் ஒரு கதை உண்டு. இந்த கதை சுருக்கமாக இராமாயணத்தில் இருக்கிறது. பாரதத்தில் ரொம்ப சித்தரிக்கப்பட்டு நீண்ட கதையாக சொல்லப்படுகிறது. பிரம்மாவுக்கு சமமான தேஜஸ் படைத்த விபாண்டகர் தம்முடைய புத்திரன் ரிஷ்யசிருங்கருடன் வனத்தில் வசித்து வந்தார். ரிஷ்யசிருங்கர் தம் பிதாவை தவிர வேறு மனிதர்களை பார்த்ததே கிடையாது. பெண்களை கண்ணால் கண்டதே கிடையாது. இவ்வாறு சுத்த பிரம்மச்சாரியாக வளர்ந்தார் ரிஷ்யசிருங்கர். அங்க தேசமானது ஒரு காலத்தில் பெரிய பஞ்சத்தால் பீடிக்கப்பட்டது. மழையின்மையால் பயிர்கள் அழிந்து ஜனங்கள் மாண்டார்கள். ஊமை பிராணிகளும் மிகவும் துன்பப்பட்டன. தேசத்தை துன்புறுத்தும் கொடிய பஞ்சத்தை எப்படி போக்குவது, பிரஜைகளை காப்பாற்ற என்ன செய்வது என்று ராஜா ரோமபாதன் பிராமணர்களை கேட்க, அவர்கள் ராஜேந்திரனை பெண்களை அறியாதவரும் சம்பூர்ண பிரம்மச்சாரியுமான ரிஷ்யசிருங்கர் என்கிற ரிஷிகுமாரர் ஒருவர் இருக்கிறார். அவர் நம் நாட்டில் கால் வைத்ததும் மழை பொழியும் என்றார்கள். விபாண்டக ரிஷியின் ஆசிரமத்திலிருந்து ரிஷ்யசிருங்கரை எப்படி தருவிப்பதென்று அரசன் மந்திரிகளுடன் ஆலோசனை செய்தான். அவர்கள் சொல்லிய உபாயத்தின்படி ராஜதானியிலுள்ள வேசிகளில் சாமர்த்தியசாலிகளான சிலரை அழைத்து, நீங்கள் வனம் சென்று ரிஷிகுமாரனை எப்படியாவது உபாயம் செய்து என்னுடைய தேசத்திற்கு கொண்டு வந்து விட வேண்டும் என்று நியமித்தான். அந்த ஸ்திரீகள் முதலில் தயங்கினார்கள். அரசன் சொல்லை மீறுவதற்கு பயந்தார்கள். ஆனால் ரிஷியின் சாபத்துக்கும் பயந்தார்கள். முடிவில் தெய்வமே கதி என்று அரசனிடம் பொருட்களை பெற்றுக்கொண்டு ரிஷியின் ஆசிரமத்திற்கு சென்றார்கள். இவ்வாறு புறப்பட்ட வேசிகளின் கூட்டத்துக்கு தலைவியானவள் ஒரு பெரிய ஓடத்தை தோட்டம் போல் அமைத்தாள். அதில் போலி மரங்களும் புதர்களும் கொடிகளும் வைத்து அழகிய தோட்டத்தின் மத்தியில் ஆசிரமம் இருப்பது போல் செய்தாள். அந்த ஓடத்தை விபாண்டக ஆசிரமத்தண்டை நதியில் கட்டிவிட்டு வேசிகள் ரிஷியின் ஆசிரமத்தண்டை நெஞ்சம் பதைக்கச் சென்றார்கள். முனிவர் வெளியில் போயிருந்தார். இதுதான் சமயம் என்று அவர்களில் ஒரு அழகிய யுவதி ஆசிரமத்திலிருந்து ரிஷிகுமாரர் அருகில் சென்றாள். முனிவரே, க்ஷேமமா? கிழங்குகளும் கனிகளும் குறைவின்றி கிடைக்கின்றனல்லவா? வனத்தில் ரிஷிகளுடைய தவம் சரியாக நடைபெறுகிறதா? உம்முடைய பிதாவின் தேஜஸ் குறைவின்றி வளர்கிறதா? வேத அத்தியனம் சரியாக நடைபெறுகிறதா என்று ரிஷிகளும் சீடர்களும் விசாரிக்கும் முறையில் கேட்டாள். இதை போன்ற அழகிய மானிட உருவத்தையும் குரலையும் அதற்கு முன் ரிஷிகுமாரர் பார்த்ததில்லை. அந்த வடிவத்தை கண்டதும் ரிஷ்யசிருங்கருடைய உள்ளத்தில் அடக்க முடியாத இயற்கை வேகம் வேலை செய்ய ஆரம்பித்தது. வேசியாகிய யுவதியை தன்னை போன்ற ஒரு ரிஷிகுமாரன் என்று எண்ணினார். உள்ளத்தில் ஒரு புது மகிழ்ச்சி பெருகுவதை அனுபவித்தார். நீர் ஜோதியைப் போல பிரகாசிக்கிறீர். நீர் யார்? உம்மை நமஸ்கரிக்கிறேன். உம்முடைய ஆசிரமம் எங்கே இருக்கிறது? நீர் எந்த விரதத்தை அனுசரித்து வருகிறீர் என்று ஆண் பெண் வித்தியாசம் அறியாத ரிஷிகுமாரர் அவளை கேட்டார். அவளுக்கு அர்க்கியமும் பாத்தியமும் அதிகளுக்கு செய்யும் உபாரமும் செய்தார். இந்த இடத்துக்கு 3 யோசனை தூரத்தில் என்னுடைய ஆசிரமம் இருக்கிறது. உங்களுக்கு நான் பணங்கள் கொண்டு வந்திருக்கிறேன். உங்களால் நான் நமஸ்காரம் பெறும் தகுதி படைக்கவில்லை. உங்களை நான் எங்கள் சம்பிரதாயப்படி நமஸ்கரிக்க வேண்டும் என்றாள். நகரத்திலிருந்து கொண்டு வந்த மோதகங்களையும் பற்றினங்களையும் ரிஷிகுமாரனுடைய வாயில் போட்டு அவரை உண்ணச் செய்து வாசனை பொருந்திய மாலைகளை சூட்டி பானங்களை குடிக்கச் செய்து எங்களுடைய சம்பிரதாயப்படி நமஸ்கரிக்கும் முறை இப்படி என்று சொல்லி அவரை கட்டித்தழுவி விளையாடினாள். கொஞ்ச நேரம் கழித்த பின் விபாண்டகர் வரும் சமயமாயிற்று என்று பயந்து வேசியானவள், நான் அக்னிஹோத்திரம் செய்ய வேண்டிய காலம் வந்துவிட்டது என்று காரணம் சொல்லி மெதுவாக ஆசிரமத்தை விட்டு விலகி போய்விட்டாள். விபாண்டகர் வந்து ஆசிரமத்தில் சிதறி கிடக்கும் பாண்டங்களை பார்த்து திடுக்கிட்டார். ஆசிரமம் சுத்தம் செய்யப்படவில்லை. செடிகளும் கொடிகளும் ஒடிந்து கிடந்தன. ரிஷிகுமாரனுடைய முகம் வழக்கம் போல் இல்லை. மன்மத வேகத்தினால் மதியும் கலையும் இழந்தவராக இருந்தார். பிரியகுமாரனை ஏன் சமித்துகள் கொண்டு வந்து வைக்கவில்லை? நல்ல செடிகளை எல்லாம் யார் உடைத்து போட்டிருக்கிறார்கள்? கோபம் செய்வதற்கு வேண்டிய பால் கறந்தாயிற்றா? இவ்விடம் யாராவது உனக்கு பணிவிடை செய்ய மனிதர்களாக வந்தார்களா? இந்த விசித்திரமான பூமாலை யார் கொடுத்தார்கள்? ஏன் கவலையுற்று இருக்கிறாய் என்று விபாண்டகர் கேட்டார். அற்புத வடிவமான பிரம்மச்சாரி ஒருவர் வந்திருந்தார்.
அவருடைய தேஜஸையும் அழகையும் குரல் இனிமையையும் என்னால் சொல்லி விளக்க முடியாது. அவருடைய வாக்கும் கண்ணும் என்னுடைய அந்தராத்மாவில் விளக்க முடியாத வண்ணம் மகிழ்ச்சியும் சிநேகமும் உண்டாயிற்று. அவர் என்னை கட்டித் தழுவிய காலத்தில் எனக்கு உண்டான சந்தோஷம் இந்த பழங்கள் உண்ட போதும் உண்டாகவில்லை என்று ஏதும் அறியாத அப்பாவியான ரஷ்ய சிறுங்கர் பிரம்மச்சாரி என்று தான் நினைத்த வேசியின் உடையையும் உருவத்தின் அழகையும் செய்கைகளையும் தகப்பனாரிடம் சொன்னார். என் தேகம் எரிவது போல் இருக்கிறது. அந்த பிரம்மச்சாரியை தொடர்ந்து போக வேண்டும் போல் எனக்கு இருக்கிறது. அவனை எப்படியாவது இங்கே தருவிப்பராக. அவனுடைய விரதத்தையும் தேஜஸையும் என்னவென்று சொல்லுவேன். அவனை காணாமல் என் உள்ளம் துடிக்கிறது என்று ரிஷ்ய சிறுங்கர் கூறினார். விபாண்டகருக்கு விஷயம் தெரிந்துவிட்டது. மிகனே, இது யாரோ ராட்சசன் செய்த மாயை. அரக்கர் எப்போதும் தவத்துக்கு இடையூறு செய்வார்கள். பலவித உபாயங்களையும் மோசங்களையும் செய்வார்கள். அவர்களை பக்கத்தில் வர இடம் கொடுக்கக்கூடாது என்று சொல்லி மோசம் செய்தவர்களை தேடிப்பிடிக்க 3 நாள் காட்டில் திரிந்து யாரும் சிக்காமல் திரும்பினார்கள். பிறகு விபாண்டகர் கிழங்கும் பழங்களும் கொண்டு வர மறுபடி ஒரு நாள் வெளியே போகிருந்த காலத்தில் வேசியானவள் ரிஷ்ய சிறுங்கர் இருந்த இடத்துக்கு மெதுவாக வந்தாள். தூரத்தில் அவள் வருவதைக் கண்டவுடனேயே ரிஷ்ய சிறுங்கர் திடீரென்று கரையுடைந்த ஏரியினின்றும் தண்ணீர் ஓடுவதைப் போல் யுவதியண்டை ஓடினார். ஒளி வீசும் பிரம்மச்சாரியே, என் பிதா வருமுன் உம்முடைய ஆசிரமத்துக்கு நாம் இருவரும் போவோம் என்று அவள் அழைக்காமலே ரிஷ்ய சிறுங்கர் அவளுடன் வேகமாகச் சென்றார். ஆசிரமமாக தோற்றம் கொடுக்கப்பட்டு நதியின் ஓரத்தில் கட்டப்பட்டிருந்த ஓடத்தில் ஏறினார்கள். ரிஷிகுமாரர் ஏறினதும் வேசிகள் ஓடத்தை அவிழ்த்துவிட்டு ஓட்டிச் சென்றார்கள். வழியில் பல வினோதங்களைக் காட்டி ரிஷிகுமாரரை வஞ்சித்து கொண்டே போய் அவரை அரசனிடம் ஒப்படைத்து விட்டார்கள். ரோமபாதன் மகிழ்ச்சி கடலில் மூழ்கினான். ரிஷிகுமாரரை தன் அந்தப்புரத்தில் சுகமாக அமைத்துவிட்டு அவருக்கு எல்லா பணிவிடைகளையும் செய்ய உத்தரவிட்டான். அப்போது மழை பொழிய ஆரம்பித்து விட்டது. ஆறுகளும் ஏரிகளும் நிறைந்து பிரஜைகளும் களிப்புற்றார்கள். ரோமபாதன் தன் மகன் சந்தாவை ரிஷிகுமாரருக்கு கொடுத்து விவாகம் செய்து முடித்தான். எல்லாம் நினைத்தவாறு முடிந்தாலும் அரசனுக்கு பயம். விபாண்டகர் தன் மகனை காணாமல் தேடிக்கொண்டு வருவார், சாபம் கொடுத்து விடுவார் என்கிற பயம். இதற்காக மந்திரிகளுடன் ஆலோசனை செய்து வனத்திலிருந்து நகரத்துக்கு வரும் வழியில் ஏளனமான காடு மலைகளையும் பசுக்களையும் இடையர்களையும் அமைத்து, முனிசிரேஷ்டர் விபாண்டகர் வருவார், அவரை நன்றாக உபசரியுங்கள். இந்த பசுக்களும் காளைகளும் வயல்களும் உம்முடைய புத்திரனுடையது. நாங்கள் உமக்கு அடிமைகள். உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் கோபம் தணியுமாறு பேசுங்கள் என்று எச்சரிக்கை செய்து ஏற்படுத்தி வைத்தான். எங்கு தேடியும் மகனை காணாமல் உக்கிரமான கோபத்தை அடைந்த விபாண்டகர் இது அங்கராஜன் வேலையாகத்தான் இருக்கும் என்று சந்தேகம் கொண்டு அரசனை எரிப்பதற்கு போவது போல் ஆறுகளையும் கிராமங்களையும் தாண்டி அரசனுடைய நகரத்தை நோக்கிச் சென்றார். அரசன் கட்டளைப்படி வழியில் இடையர்கள் முனிவரை உபசரித்தார்கள். அதன் பயனாக அவர் பெரும்பாலும் கோபம் தணிந்து ராஜதானியை அடைந்தார். ஸ்வர்க்கத்தில் தேவேந்திரன் இருப்பதைப் போல் அரசன் மாளிகையில் தம்முடைய புத்திரன் இருப்பதைக் கண்டார். மின்னலை போன்ற வடிவத்தோடு ஜொலிக்கும் ராஜகுமாரி பாணிகிரகணம் செய்யப்பட்ட மனைவியாக தன் மகனுடன் அமர்ந்திருப்பதையும் கண்டார். விபாண்டகர் அரசனை அனுகிரகம் செய்தார். புத்திரனை பார்த்து, இந்த அரசனுக்கு பிரியமானது எல்லாவற்றையும் செய். ஒரு புத்திரன் பிறந்தவுடன் வனத்துக்கு மறுபடியும் வந்து சேர்வாயாக என்றார். அவ்வாறே ரிஷ்ய சிறுங்கரும் செய்தார். நலனுக்கு தமயந்தியும் வசிஷ்டருக்கு அருந்ததியும் அகஸ்தியருக்கு லோபாமுத்திரையும் யுதிஷ்டிரனே, உனக்கு திரௌபதி போல் சாந்தா ரிஷியங்கருடன் வனத்திற்கு சென்று பிரீத்தியுடன் பணிவிடை செய்து தவத்தில் பங்கு பெற்றாள். ரிஷ்ய சிறுங்கருடைய ஆசிரமம் இருந்த இடம் இது. இந்த நதிக்கரையில் இறங்கி ஸ்நானம் செய்து பரிசுத்தனாக கடவாய் என்று லோமசர் யுதிஷ்டிரனுக்கு கதையை சொல்லி முடித்தார். பாண்டவர்கள் அங்கே ஸ்நானம் ஜபங்கள் முடித்தனர்.